ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ்லவனியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இது எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்துருங்க. வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க, கருகுச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தய குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிய வர வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு கூட்டாக சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லாட்டினா 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்களை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்கி விடுறப்ப இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தய பவுடரை 1 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்ன ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.